ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாமி அண்ட் பேபி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ஒரு தீபாவளி லுக் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கவுன் போட்டிருக்கேன். ஸோ கவுனுக்கு ஒரு தீபாவளி லுக் க்ரியேட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இதான் நம்ம லுக். இந்த லுக்கை தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் லாக்மியோட அப்சல்யூட் பிளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதில் சின்ன டியூபும் அவைலபிளாக இருக்குது. அது அரௌண்ட் 200 ருபீஸ் கிட்ட வரும். இது சூப்பரான சிலிக்கான் பேஸ் ப்ரைமர். போர்ஸ் ஏதாவது இருந்தால் நல்லா பிளர் பண்ணி காட்டிடும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரைமர் இது. இதை கொஞ்சமாக நான் ஹேண்டில் போட்டுக்கிட்டு அதை எடுத்து நான் நல்லா ஃபேஸில் எங்கெல்லாம் எனக்கு போர்ஸ் பிளர் பண்ணணுமோ அந்த இடத்துக்கெலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் ஐஸ் மேலேயும் போட்டுக்கிறேன். ஐ ஷேடோ போட போகிறோம் ஐஸில். ஸோ அதுக்காக நான் அதுக்கு முன்னாடி ஐஸ்க்கும் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதே ப்ரைமரையே நான் பேஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷனுக்கு என்னோடய ஃபேவரட் Maybelline சூப்பர் ஸ்டே 24 ஹார் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் நான் எடுத்துக்கிறேன். இது தீபாவளி சீசன்றனால நம்ம அடிக்கடி மறுபடியும் நம்ம மேக்கப்பே பார்த்துட்ருக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக நான் ஃபுல் கவரேஜ் சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் என்னோடய ஷேட் கோல்டன் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு அதை ஃபேஸில் அங்கங்கே டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பியூட்டி பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாக்கா தனியாக கன்சீலர் அப்படின்றது யூஸ் பண்ணணுன்ற நீட் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப டார்க்காக தெரிஞ்சதுன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் கன்சீலர், இல்லைனா மற்றபடி தேவைப்படாது. ஸோ அதுக்கு தான் நான் இதை போட்டுக்கிறேன். ஹைலைட்டிங் கன்சீலர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது Maybelline ஃபிட் மீ ரேஞ்சில் இருந்து இந்த கன்சீலர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். வெறும் ஹைலைட்டிங் பர்பஸ்க்காக தான், மற்றபடி டார்க் ஸ்பாட்ஸ் கவர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. வெறும் என்னோடய ஹை பாயிண்ட்ஸில் நான் இந்த கன்சீலரை ஹைலைட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறேன். இது யூஸ் பண்ணாக்கா ஃபேஸ் இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் அதே பியூட்டி பிளெண்டர் ஃபவுண்டேஷன் போட்டோம் இல்லையா, அதே பியூட்டி பிளெண்டராலே இந்த ஃபவுண்டேஷனையும் நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ என் ஃபேஸ் கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக இந்த ப்ளம்மோட கிரேப் சீட் அண்ட் சீ பக்தான் ஃபேஷியல் மிஸ்ட் யூஸ் பண்ணி நான் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். தென் நான் சேம் பியூட்டி பிளெண்டரால் நான் நல்லா அதை டேப் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஸ்கின்னில் அப்சார்ப் ஆகிடும். அது மாதிரி நமக்கு ஸ்கின்னும் க்ளோயிங்காக கொஞ்சம் நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ ஐப்ரோஸை நல்லா ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஐப்ரோ ப்ரஷ் எடுத்து நல்லா ஐப்ரோஸை கோம் பண்ணிக்கணும். தென் ஆஃப்டர் தட் என்னோடய ஃபேவரட் ஐப்ரோ பென்சில் எடுத்து நான் இப்போ போட்டுக்க போகிறேன். யூஸ் பண்ண போகிறது மிஸ் கிளேரோட டார்க் ப்ரௌன் ஐப்ரோ பென்சில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஓரளவுக்கு என்னோடய ஐப்ரோஸ் ஹேருக்கும் மேட்ச் ஆகணும், அதே மாதிரி ரொம்ப ஆடாகவும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இந்த ஷேட் ஸ்பெசிஃபிக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது மாதிரி லாஞ்சிவிட்டியும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் இது யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண போகிறது காம்பேக்ட் பவுடர். இதுக்கு நான் லாக்மியோட அப்சல்யூட் காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இது லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். நல்லா ஃபவுண்டேஷனை ஃபேஸ்லேயே நல்லா செட் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மெயினாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த காம்பேக்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப நல்லாவே சூப்பர் ஸ்டேவாக இருக்கும் இந்த காம்பேக்ட். நெக்ஸ்ட்டு இப்போ ஐ ஷேடோ பண்ண போகிறோம். ஐ ஷேடோ யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது லாக்மி அப்சல்யூட்டோட ஒரு பேலட்டு. இதில் ஒரு மாதிரி பிஸ்கெட் கலர் மாதிரி ஒரு ஷேடு இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்ச் ஷேடு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஷேடையும் கம்பைன் பண்ணி போட போகிறேன். தனியாக க்ரீஸ்க்கு தனியாக அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இதிலே ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட் மாதிரியும் இருக்கும், அதை மாதிரி என் ட்ரெஸ்ஸுக்கு ஓரளவு மேட்ச் ஆகிற மாதிரியும் இருக்கும். ஸோ நான் அதை மாதிரி ரெண்டு ஷேடு தான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண போகிறேன்.
அதே 2 ஷேட்ஸையே எடுத்து என்னோடய லோவர் வாட்டர் லைன்லேயும் கொஞ்சம் வந்து புஷ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நமக்கு ஐஸ் பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும். மேலே ஒரு கலரில் கீழே வந்து ரொம்ப ப்ளெயினாக இருந்தாக்கா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாக்கா ஐஸ் வந்து பிரைட்டாகவும் ஈவனாகவும் தெரியும். யூஸ் பண்ண போகிறது ப்ளூ ஹெவனோட ஸ்கெட்ச் ஐலைனர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ காஜல் யூஸ் பண்ண போகிறோம் ஐஸ்க்கு. நான் யூஸ் பண்ணுறது ப்ளம்மோட நேச்சர் ஸ்டுடியோ காஜல். இது வந்து ஒரு சூப்பரான காஜல். நான் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கேன். இது அஃபோர்டபுளாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்லா ஒரு ஸ்வைப்லேயே நல்லா டார்க்காகவும் இருக்கும். ஸோ இது வந்து ஈஸியாக போடணும் அப்படின்னாக்கா இது ஒரு சூப்பரான காஜல். இப்போ ஐஸ் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸுக்கு தான் மூவ் பண்ண போகிறோம். இது வந்து லிப்ஸ்டிக் ஸ்ட்ரீட் வேர்ன்ற பிராண்டில் இருந்து கேண்டிட் கோரல் அப்படின்ற ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு டார்க் ஆரஞ்சு ஷேடாக தான் இருக்கும். ஸோ வந்து என்னோடய காஸ்டியூமுக்கும் மேக்கப்புக்கும் இது வந்து ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஷேட் தான் இது. ஸோ நான் அதுக்கு தான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபேஸை நல்லா கான்டோர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து வெட் அண்ட் வைல்டோட கான்டோர் பேலட் யூஸ் பண்ணுறேன். இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷேட் தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோடய ஜா லைனில் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வேறு ஒன்றுத்துக்கும் இல்லை, ஃபோட்டோலாம் எடுத்தாக்கா ஃபேஸ்க்கு நல்லா டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஒரே மாதிரி பிளாண்டாக இல்லாமல் ஃபேஸு கொஞ்சம் கலர் வேரியேஷன் தெரிகிற மாதிரி இருக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அது நெசசிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஸ்டெப்பை வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுவும் ஹார்ஷ் லைன்ஸாக தெரியாமல் நல்லா பிளெண்டாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ப்ரெஷ் எடுத்து நல்லா வந்து அந்த இடத்த பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். வந்து மேபிளினோட ஹைலைட்டர் அப்புறம் ப்ளஷ் பேலட்டுன்னு ஒன்று இருக்கும் கம்பைண்டாக. ஸோ அந்த பேலட் எடுத்து இந்த மாதிரி ஒரு பீச்சி ஷேட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஷேடை வந்து நான் கொஞ்சம் ப்ரஷ்ஷில் எடுத்து அதை வந்து நல்லா ஆப்பிள்ஸ் ஆஃப் த ஃபேஸில் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு கலர் டைமென்ஷன் கொடுக்கறதுக்காக தான் இது, வேறு ஒன்றுத்துக்கும் இல்லை. வேணான்னா இந்த ஸ்டெப்பையும் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். மேபிளின் ஹைலைட்டர் ப்ளஷ் பேலட்டில் இருந்து அந்த ஒரு ஹைலைட்டிங் ஷேடு இருக்குது இல்லையா, அந்த ஹைலைட்டிங் ஷேடை ஒரு ஃபேன் ப்ரஷ் வச்சு, தட் இஸ் ஹைலைட்டிங் ப்ரஷ்ஷை வச்சு கொஞ்சம் எனக்கு எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனோ அங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நேச்சுரல் க்ளோ வந்து ஸ்கின்னில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணிக்கிட்டு தென் தேவையான இடத்துல ஃபிங்கர்ஸாலேயும் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மேபிளினோட கொலோசல் மஸ்காரா வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல லெங்க்தனிங் மஸ்காராவாக இருக்கும். ஸோ நமக்கு லேஷஸ்லாம் தனித்தனியாக நல்லா லெங்க்த்தாக தெரியும். ஸோ நான் அதுக்காக இந்த மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து வாட்டர் ப்ரூஃப் ரேஞ்சில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in my next video. Happy Diwali everybody.